ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடோபி டேட்டா கலெக்ஷன் ஹை லெவல் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் அடோபி டேட்டா கலெக்ஷன் டெக்னாலஜிஸ். ஒரு 8 டெக்னாலஜிஸ் இருக்குது மேஜராக அடோபி டேட்டா கலெக்ஷனில். ஸோ அதை ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடோபி டேட்டா கலெக்ஷன் ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவை அடோபி சொல்யூஷன்ஸ்க்கும் நான் அடோபி சொல்யூஷன்ஸ்க்கும் அது எப்படி அந்த டேட்டா ரீச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு இமேஜை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஈவென்ட் டேட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து கஸ்டமருடைய ரியல் டைம் பிஹேவியரல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெப்சைட்டில் நடக்கிற கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வெப்எஸ்டிகே, மொபைல் அப்ளிகேஷனில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு மொபைல் எஸ்டிகே, சர்வர் டு சர்வர் ஏபிஐயில் பேக்எண்டில் நடக்கிற டேட்டா ஆர் நீங்கள் இன்ஸ்டோரில் நடக்கிற ரியல் டைம் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து XTM டேட்டா மாடலில் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்குக்கு சென்ட் பண்ணுறோம். பட் டேட்டா எப்போ கலெக்ட் ஆகணும், என்ன டேட்டா கலெக்ட் ஆகணும், எங்கே கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத அடோபி டேக்ஸ் வந்து நம்ம அந்த டேக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ அது மூலமாக டேட்டா நமக்கு வந்து கலெக்ட் ஆகிரும். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு வெப்எஸ்டிக்கே அது எப்படி கலெக்ட் ஆகணும் என்ன அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அடோபி டேக்ஸ் மூலமாக அதை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கலெக்ட் ஆகிற டேட்டா வந்து XTM மூலமாக பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்குக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த XTM பார்த்திங்கன்னா இந்த XTM டேட்டா மாடல் வந்து அடோபியில் உள்ள எல்லா அப்ளிகேஷன்லேயுமே சப்போர்ட் ஆகும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா மாடல். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே இந்த XTM டேட்டா மாடல் மோஸ்ட்டாக அடோபி சைடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கு தான் வந்து இதில் இந்த அடோபி டேட்டா கலெக்ஷனில் மெயின். ஏன்னா இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த அடோபி டேட்டா கலெக்ஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டா வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ இது வந்து ரவுட்டிங் பண்ணி உங்களுக்கு என்ரிச் ஆகி இந்த டேட்டா வந்து உங்களுக்கு அதர் அடோபி சொல்யூஷன் அண்ட் நான் அடோபி சொல்யூஷன்ஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கில் நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் இந்த டேட்டா வந்து பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கில் இருந்து அடோபி சொல்யூஷன்ஸ்க்கு நேட்டிவ்லி இன்டெகிரேட்டட் இந்த அடோபி சொல்யூஷன்ஸில் வர அடோபி டூல்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணி இந்த சர்வீஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த அடோபி அப்ளிகேஷன்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வித்தவுட் டேட்டா ஸ்ட்ரீம் உங்களுக்கு அந்த டேட்டா எதுவுமே ஏஇபிலேயோ அடோப் அனலிட்டிக்ஸ்லேயோ அடோபி டார்கெட்லேயோ அடோபி ஆடியன்ஸ் மேனேஜர்லேயோ உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கார்ட்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரீம் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் சர்வீசஸில் உங்களுக்கு தேவையான டூல்ஸை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கில் வர்ற டேட்டா வந்து உங்களுக்கு இந்த அடோபி அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கை வந்து ஒரு ஸ்மார்ட் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நமக்கு கிடைக்கிற எல்லா இன்கமிங் டேட்டாவையுமே இதுதான் வந்து ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு என்ரிச் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குது, ரவுட்டிங் எல்லாம். ஸோ அதனால் இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த அடோபி டேட்டா கலெக்ஷன். ஸோ இப்போ வந்து அடோபி டூல்ஸ்க்கு நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸில் ஒரு ஆட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ஆட்ஸ், மெட்டா அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஈவெண்ட் ஃபார்வர்டிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு இங்கே அதர் நான் அடோபி டூல்ஸில் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஆட்ஸு அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஃபார்வர்டிங்கில் நீங்கள் இந்த டேட்டா எல்லாம் வருது பார்த்தீங்களா, இதே வந்து நீங்கள் நார்மலாக இந்த அடோபி டேட்டா கலெக்ஷன் யூஸ் பண்ணாமல் அதர் இதுலனா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களோட வெப்சைட்டில் வந்து ஸ்கிரிப்ட் அதெல்லாம் நிறையா நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். பட் இது மூலமாக நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது போக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, என்ரிச்டு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ரிச்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது. இதில் எனக்கு வந்து கார்த்திகேயன் என்னோடய மெயில் ஐடி @gmail.com சம்திங்.
ஸோ எனக்கு இந்த 2 டேட்டா கிடச்சிருச்சு. செகண்டு வர்ற ஒரு டேட்டாவில் வந்து என்னுடைய கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 ஃபீல்ட்ஸோட டேட்டாவும் கிடைக்குது. ஸோ இது 2ம் ஒரே ப்ரொஃபைல் தான் அப்படிங்கிறத ஐடென்டிட்டி நம்மள்கிட்ட இருக்கிறதுனால, ஐடென்டிட்டி ஸ்டிச்சிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால இந்த அடோபி டேட்டா கலெக்ஷனில் அந்த ஸ்டிச்சிங் பேசிஸில் அந்த 4 ஆட்ரிபியூட்டுமே ஒரு ப்ரொஃபைலோடைய டேட்டா தான் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து என்ரிச்மெண்ட். ஸோ இந்த என்ரிச்டு டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெப் எஸ்டிகே, மொபைல் எஸ்டிகே, சர்வர் டு சர்வர் ஏபிஐ, டிஃப்ரெண்ட்டான இதில் இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவுமே நமக்கு என்ரிச் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இதில் நீங்கள் ஆட் இது ப்ரமோட் பண்ணையில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடோபி சொல்யூஷன்ஸ்லையுமே இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா கிடைக்கிறதுனால உங்களால் ரியல் டைம் பர்சனலைசேஷன் பண்ண முடியும், ஆடியன்ஸ் வந்து ரியல் டைம் செக்மெண்டேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங், அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் ரியல் டைமில் பண்ண முடியும். கேம்பெயின் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், ரியல் டைமில் ஜேர்னியை ஆக்டிவேட் பண்ண முடியும், ஏஜிஓ அந்த மாதிரி இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அடோபி டேட்டா கலெக்ஷன் மூலமாக கலெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடோபி கலெக்ஷன் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்குது. ஸோ இந்த 8ம் சேர்ந்து தான் ஒன்றா ஒர்க் பண்ணி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம், அதை வேலிடேட் பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை என்ரிச் பண்ணி ஏஇபிக்கு ரியல் டைமில் நம்ம அந்த கஸ்டமர் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸு. ஸோ டேக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அடோபியோடைய டேக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் வந்து டேக்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அடோபி லான்ச்சுன்னு இருந்துச்சு, இப்போ வந்து அடோபி டேக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வெப்சைட்டை வந்து அடிக்கடி போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை இந்த ட்ராக்கிங் ஸ்கிரிப்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வெப்சைட்டை அடிக்கடி எடிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ராக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வெப்எஸ்டிகே வந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதோடைய ரூல்ஸ், எப்போ டேட்டா கலெக்ட் பண்ணணும், எங்கே டேட்டா கலெக்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த வெப்எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இப்போ அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இந்த டேக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் தான் வந்து டேட்டா கலெக்ஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்ம அடோபி டேட்டா கலெக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த டேக்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டேக்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் என்ன டேட்டாவை எப்போ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் வெப்எஸ்டிகே. ஸோ இந்த ஏஇபி வெப்எஸ்டிகேங்கிறது வந்து ஒரு ஜேஎஸ் கோடு, இது வந்து ஒரு மாடர்ன் ஜேஎஸ் எஸ்டிகே அப்படின்னு சொல்லலாம். அடோபி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாடர்ன் ஜேஎஸ் எஸ்டிகே. இது வந்து கஸ்டமருடைய பிஹேவியரல் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பேஜ் வியூ, அவங்க கிளிக் பண்ணுற ப்ராடக்ட்ஸு அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கஸ்டம் ஈவெண்ட்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வெப்எஸ்டிகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கலெக்ட் பண்ணுற டேட்டாவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஎம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட்டா சென்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடோபியில் உள்ள எல்லா டூல்ஸுமே இந்த எக்ஸ்டிஎம் டேட்டா மாடலில் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த அதர் தேர்ட் பார்ட்டி டூல்ஸுமே வந்து இந்த எக்ஸ்டிஎம் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டர் எஸ்டிகேஸ் லைக் ஆப் மெஷர்மெண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டர் எஸ்டிகேஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரியல் டைம் டேட்டா கேப்சர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏஇபி வெப் எஸ்டிகே வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிகே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் உள்ள டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மொபைலில் உள்ள டேட்டாவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்டிகேங்கிறது வந்து ரியல் டைமாக ஒரு அடோபி ஆர்கிடெக்சர் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எஸ்டிகே வந்து மேண்டட்ரி, அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் எட்ஜ் நெட்வொர்க். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த எட்ஜ் நெட்வொர்க்கு தான் வந்து ஹார்ட் ஆஃப் த அடோபி டேட்டா கலெக்ஷன். ஸோ இது வந்து ரியல் டைம் ரவுட்டிங் லேயர். இட் மீன்ஸ் உங்களுக்கு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக நீங்கள் வெப்எஸ்டிகேலேருந்தோ மொபைலிஸ்டிகேலேருந்தோ கலெக்ட் பண்ணுற டேட்டாவை ரவுட் பண்ணி கொடுக்குறது, என்ரிச் பண்ணி கொடுக்குறோம் இங்கே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டேட்டா வந்து வெப்எஸ்டிகேலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஜியோ லுக்கப், டிவைஸ் லுக்கப், நெட்வொர்க் லுக்கப், அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் நம்ம இந்த கன்சென்ட் அண்ட் கவர்னன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த செட்டப்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரீமில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் நெட்வொர்க்கில் இருந்து உங்களுக்கு டேட்டா ப்ராசஸ் ஆகி அடோபி டூல்ஸ்க்கு போகும்போது இந்த இந்த டேட்டாலாம் உங்களால் அங்கே வந்து அவைலபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த அடோபி சர்வீஸ்க்கு உங்களுக்கு டேட்டா வேணுமோ அதை கரெக்டான இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த எட்ஜ் நெட்வொர்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் மீடியேட்டர் வந்து டேட்டா ஸ்ட்ரீம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. டேட்டா ஸ்ட்ரீம் இல்லாமல் உங்களால் எந்த டேட்டாவுமே எட்ஜ் நெட்வொர்க்லேருந்து அடோபி சர்வீசஸ் எந்த ஒரு அடோபி சர்வீசஸ்க்கும் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஏஇபி அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து டிராஃபிக் கண்ட்ரோலர் அடோபியோடைய டேட்டா கலெக்ஷனில். நெக்ஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரீம் தான் வந்து டிஃபைன் பண்ணும் எந்த டேட்டா எங்கே போகணும் அப்படிங்கிறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு அடோபி எக்ஸ்பீரியன்ஸ், அடோபி அனாலிட்டிக்ஸ், அடோபி டார்கெட், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அடோபி டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த டேட்டா எங்கே போகும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது இந்த டேட்டா ஸ்ட்ரீம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் மல்டிபிள் அடோபி டூல்ஸ்க்கு வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் அடோபி டூல்ஸ்க்கு வந்து அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி. ஸோ கான்ஃபிகர்ட் ஒன்ஸ், ரீயூஸ்ட் எவ்ரிவேர். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த வெப்எஸ்டிகே வந்து மேண்டேட்ரி. வெப்எஸ்டிகேலேருந்து உங்களுக்கு இந்த டேட்டா வரலை அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித்தவுட் டேட்டா ஸ்ட்ரீம் டேட்டா ஹேஸ் நோ டெஸ்டினேஷன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், டேட்டா ஸ்ட்ரீம்னு ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு எட்ஜ் நெட்வொர்க்லேயே டேட்டா ஸ்ட்ரக் ஆயிரும். உங்களுக்கு அடோபி டூல்ஸில் வந்து அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் ஃபார்வர்டிங். ஈவெண்ட் ஃபார்வர்டிங்கிறது சர்வர் சைடு டேட்டா ஷேரிங். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்க்கு உங்களுக்கு டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எட்ஜ் நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம வந்து இப்போ கூகுள் ஆட்ஸ் பண்ண போகிறோம், மெட்டா ஆட்ஸ் பண்ண போகிறோம், சோஷியல் மீடியா ஆட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்க்கு உங்களுக்கு அந்த டேட்டா வேணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட் ஃபார்வர்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி எட்ஜ் நெட்வொர்க்கில் இருந்து நம்ம ஈவெண்ட் ஃபார்வர்டிங்க்கு டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா டேட்டாவுமே எட்ஜுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஈவெண்ட் ஃபார்வர்டிங்க்கு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேசிஸ்லேயும் நமக்கு இந்த ஈவெண்ட் ஃபார்வர்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது கம்பேர் டு அதர். நீங்கள் ஜேஎஸ் கோடு வேறு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து வெப்சைட்டில் எழுதி அதிலேருந்து கலெக்ட் பண்ணுறத விட இந்த ஈவெண்ட் ஃபார்வர்டிங் மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் செக்யூரிட்டியாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளைண்ட் சைடில் ஜேஎஸ் லோடு வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ஒன் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடோபி டூல்ஸ்க்கும் வந்துடும், ஈவெண்ட் ஃபார்வர்டிங்க்கும் அதே டேட்டா வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஜேஎஸோடைய லோடு வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாகும். ஸோ இப்போ ஒரு மாடர்னான ட்ராக்கிங் ஆர்கிடெக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஃபார்வர்டிங் மெத்தடில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்க்கு டேட்டா சென்ட் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் வெப் டீபக்கர். ஸோ இது வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து கரெக்டாக ஃபயர் ஆகுதா, கரெக்டாக வந்து கேப்சர் ஆகுதா, அது வந்து எக்ஸ்டிஎம் பேலோட்ஸில் கரெக்டாக வேலிடேட் ஆகுதா, டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதா, இப்படிங்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. அதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டெவலப்பரோ ஒரு அனலிஸ்ட்டோ டெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜிங் வெப்சைட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரியல் டைமில் வந்து எப்படி இந்த டேட்டா வந்து கேப்சர் ஆகுது, அதோடைய டேட்டா லேயர் எப்படி இருக்குது, அது கரெக்டாக கேப்சர் ஆகுதா இல்லையா, அதை எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டேஜிங்லேருந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ட் டேட்டா மாடல். ஸோ இதான் வந்து எக்ஸ்டிஎம் ஆல் அடோபி டூல்ஸுமே வந்து இந்த எக்ஸ்டிஎம் டேட்டா மாடல் வந்து சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே. ரியல் டைம் பர்சனலைசேஷனுக்கு வந்து இந்த எக்ஸ்டிஎம் டேட்டா மாடல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லா ஏஇபி சர்வீசஸ்லேயுமே இந்த எக்ஸ்டிஎம் டேட்டா மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்கீமா வேலிடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலிடேஷன் எந்த ஆட்ரிபியூட்டில் எந்த டேட்டா இது பண்ணணும் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த எக்ஸ்டிஎம் வந்து நமக்கு எக்ஸ்டிஎம் டேட்டா மாடல் வந்து
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏஇபியோடைய ஒரு முதுகெலும்புனே சொல்லலாம் இந்த எக்ஸ்டிஎம். அந்தளவுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாடல் வந்து இந்த எக்ஸ்டிஎம் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இது நம்ம வந்துட்டோம். ஸோ அடோபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஐடென்டிட்டி சர்வீஸ். இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் வந்து கஸ்டமருடைய ஐடென்டிட்டியை வந்து ரிசால்வ் பண்ணுது. ஸோ இது வந்து அனானமஸ் டேட்டா, நோன் யூசர் டேட்டா, ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இசிஐடி, சிஆர்எம் ஐடி, இமெயில் ஐடி, மொபைல் ஐடி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி பேசிஸில் நம்ம வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ஒரு ஜேசான் பேலோடு வருது அப்படின்னா அது சேம் ப்ரொஃபைலாக இருந்தால் அந்த ப்ரொஃபைல் கீழே எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டிச்சிங் ஆயிரும். ஸோ இதனால நம்ம வந்து மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து அவைலபிள் பண்ணிக்க முடியும் ஒரே ப்ரொஃபைல் கீழே. இன்னொரு இது வந்து டூப்ளிகேட்டாக நம்ம கம்யூனிகேஷன்ஸ் வந்து சென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராஸ் டிவைஸும் நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொபைல் ஃபோன் வச்சுருப்பேன், லேப்டாப் வச்சுருக்கேன், இன்னொன்று பிசி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா எனக்கு 3 டிவைஸ்லையுமே வந்துடும். ஸோ கிராஸ் டிவைஸ்லேயும் நான் வந்து டார்கெட் பண்ணிடலாம். வெப்சைட்டாக இருக்கட்டுமே, நான் மொபைல்லேயும் வெப்சைட்டில் பார்க்கலாம், லேப்டாப்லேயும் வெப்சைட்டில் பார்க்கலாம். சேம் லைக் கிராஸ் சேனல் ட்ராக்கிங்னா நீங்கள் வந்து இமெயில் சென்ட் பண்ணலாம், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இன்ஆப் நோட்டிஃபிகேஷன், கோட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி கிராஸ் சேனல் ட்ராக்கிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும் இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் பண்ணுறது மூலமாக. இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் மூலமாக நம்ம இந்த கேப்பபிலிட்டிஸும் நம்ம நல்லா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து அடோபிக்கு தெரியும் இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் மூலமாக இவர் தான், இதே யூசர் தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன்லையும் பர்ச்சேஸ் பண்ணார், வெப்சைட்லையும் இந்த ப்ராடக்டை பார்த்தாரு அப்படிங்கிறது இந்த சேம் யூசர் தான் அப்படிங்கிறது அடோபிக்கு தெரிகிறது வந்து எப்படி தெரியும்னா இந்த ஐடென்டிட்டி சர்வீஸ் மூலமாக தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, டேட்டா எலிமெண்ட்ஸ், அந்த ரூல்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.